Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு திவாலி ஸ்பெஷல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ தீபாவளி வரப்போகுது, கார்த்திகை தீபம் வரப்போகுது. அதுக்காக வந்துட்டு நம்ம ரெசின் ஆர்ட்டில் யூனிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டீ லைட் கேண்டில் ஹோல்டர் வந்துட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக இந்த மாதிரி லோட்டஸில் இருக்க மோல்டு வந்துட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி மோல்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ்டு மோல்ட்ஸை வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம். இந்த கேண்டில் ஹோல்டர் மோல்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மோல்டு வந்துட்டு ரெடி. அதுக்கான ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு 12 ஸ்பூன் ஆஃப் ரெசின், அதுக்கப்புறம் 6 ஸ்பூன் ஆஃப் ஹார்டனர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது 2:1 ரேஷியோ, அதனால் வந்துட்டு இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது 3:1 ஆர் 1:1, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நல்லா பிரைட் ரெட்டாக இருக்க மாதிரி, குங்குமம் கலரில் இருக்க மாதிரி மைக்கா பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பிரைட் ரெட்டாக இருந்துச்சு. ஸோ லைட்டுக்கு வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதிலே வந்துட்டு ரெட் கலர் சங்கி கிளிட்டர்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் லுக்கு கிடைக்கிறதுக்காக கோல்டன் ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக வந்துட்டு பிச்சு போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மோல்டில் ஃபில் பண்ணிடலாம். இந்த மோல்டில் வந்துட்டு ஃபில் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற மோல்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போர் பண்ணிவிடுவோம். இதில் மட்டும் நம்ம தலைகீழ அந்த ஷேப்க்கு வந்துட்டு போர் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு இது பார்க்கும்போது. இப்போது நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் எல்லாமே மேலேயே வந்துட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிறேன். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெசின் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு கேப் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அகைன் 2:1 ரேஷியோவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெசின்மே ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மோல்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி வந்து நம்ம ரெசின் போர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்துட்டு இந்த டீ லைட் ஹோல்டரில் வந்துட்டு கீழே ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மோல்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு டீமோல்டிங் பண்ணிடலாம். நான் 6 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன். டீமோல்டிங் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இது வந்துட்டு ஃபுல்லி க்ளோஸ்டுங்கிறதுனால நமக்கு டீமோல்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுவுமே வந்துட்டு நம்ம ஒன்ஸ் பிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெட்டல்ஸில் வந்துட்டு அந்த மோல்டு டீமோல்டிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அப்படி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போது இது டீமோல்டிங் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாவ் அப்படி தான் இருந்தது. பிகாஸ் நான் ஹேண்ட்மேடை ட்ரை பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு க்ரியேஷன் வந்துட்டு நான் இதை சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு இது அந்த மோல்டுலேருந்து எடுத்த உடனே செம்மையாக இருக்குல்ல, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த கலர் காம்பினேஷன், அந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் அண்டு எஸ்பெஷலி இந்த ஷேப், ஸோ லோட்டஸ் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு ரொம்ப அதிகமாக இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்றதுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. கேண்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக இது மாதிரி டீ லைட் கேண்டில் வந்துட்டு சின்னதாக வாங்கிட்டு அதை அந்த சென்டரில் வச்சு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நீங்களே அதை வந்துட்டு நைட் வியூ பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நான் ஷூட் பண்ணும்போது எந்த ஃபில்டரும் ஆட் பண்ணல, டார்ச் ஆன் பண்ணலை, எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே இல்லாமல் நேச்சுரலாக நான் ஷூட் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த அந்த சென்டரில் கேண்டில் வச்சதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஹோல்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக க்ளோ ஆகுது, அதோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். எனக்கு இது நைட் டைமில் பார்க்கும்போது லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஸ்பெஷல் க்ரியேஷன்னே இதை சொல்லலாம். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவுமே நான் வந்துட்டு எந்த எஃபெக்ட்டுமே வைக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபில்டர் கூட நான் ஆட் பண்ணாமல் உங்களுக்காக அப்படியே வந்துட்டு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அப்போ தான் அதோட நேச்சுரல் லுக் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போது லோட்டஸ் மோல்டில் வந்துட்டு நம்ம நார்மல் கேண்டில் வச்சு பார்த்தாச்சு. இப்போ லோட்டஸ் மோல்டில் நம்ம வந்துட்டு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க கேண்டில் வச்சு பார்க்கலாம். அது வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளவர் ஷேப்பில் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக இருக்க கேண்டில்ஸ் வந்துட்டு பை பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கேண்டிலுமே வந்துட்டு எல்லாமே நல்லா நம்ம பற்ற வச்சுட்டு இப்போ இதுவுமே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் தீபாவளி ஸ்பெஷலுக்கு ரெசன்லேயே வந்துட்டு நிறையா யூனிக்கான ஐடியாஸ் வந்துட்டு ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
So finally, thanks for watching this video. Bye bye.